என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். மாமாவோட ஃபேமிலியா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா. நம்ம நினைச்ச மாதிரியே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருமா. நீங்க வசதியான வாழ்க்கை, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க கஷ்டப்படுறது எதுக்காக? நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே. நீ அதுல ஜெயிக்கணும்பா. என்னால உன் லட்சியம் கெட்டு போகும்னா அதுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். அம்மா, அபிராமி, அபிராமி, நாச்சியா, அபிராமி, அம்மா, ஏம்மா இவ்வளவு அவசரப்பட்டு போயிட்ட? நாச்சியா, நாச்சியா பாருமா, உன் அண்ணன் வந்திருக்கிறோம் பாருமா. அண்ணன் வரலையே, அண்ணனை பார்க்க முடியலையேன்னு சொன்னியேம்மா. இப்ப நேர்ல வந்து நிக்கிறானே, கண்ணை திறந்து பாருமா நாச்சியா. உன்னை இந்த கட்டையில பாக்குறதுக்கா நான் இன்னும் இந்த ஜென்மத்தை வச்சிருக்கேன் நானு. கடவுளே, இது நியாயமாய்யா? நாச்சியா, ஐயோ ராசராசா, உன் தங்கச்சிய பாத்தியாயா? உன் தங்கச்சிய பாத்தியா? அண்ணன் எங்கம்மா, அண்ணன் எங்கம்மான்னு கேட்டாளே, நீ வந்து நிக்கும் போது இப்படி கட்டையில படுத்து கிடக்குறாளையா? அபிராமி, நாச்சியா, ஏம்மா இப்படி அவசரப்பட்டு போயிட்ட? இப்பதானமா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த புள்ள நல்லா வாடுறத பார்த்து பேர பிள்ளைங்களெல்லாம் எடுத்து கொஞ்சாம அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு போயிட்டேம்மா. அபிராமி, அபிராமி, வாழ்ந்த காலத்துல உன்னை வந்து பார்க்க முடியாத இந்த பாவி உன்னை இந்த கோலத்திலேயாவது பார்க்கணும். எனக்கு ஏம்மா அப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? ஏம்மா அப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்ற? அங்க அப்பாவோட தங்கச்சி இறந்துட்டதா சொல்றாங்க. நீங்க என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாவுல கூட உங்க விரோதத்தை காட்டுவீங்களா? சாவுல கூட உங்க விரோதத்தை காட்டுவீங்களா? அந்த குடும்பத்தையே வெறுக்கிறவனா? அந்த வீட்டுல யாரு செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏமா இவ்ளோ வன்மத்தோட இருக்கீங்க? அங்க பாட்டி, அப்பா எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க. நியாயமா பார்த்தா நீங்களும் அந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். ஆனா இப்பவும் நீங்க உங்க பகையை தான் காட்டுறீங்க. அந்த குடும்பத்து மேல என்னைக்குமே எனக்கு இரக்கம் வராது. இப்போ அந்த வீட்டுல ஒரு சாவு நடந்திருக்கு. என் சின்ன வயசுல என் வீட்டுல 2 சாவு விழுந்துச்சே, அதுக்கு யார் காரணம்? இப்போ அவங்க வீட்டுல சாவு விழுந்தா அதுக்கு நான் போகணுமா? அவங்க துக்கத்தை எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கணுமா? இத்தனை வருஷம் நான் அனுபவிச்ச துக்கத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்ல, புரியுதா? என்னால பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. சரி, நீங்க தான் போகல, நான் போறதை எதுக்கு தடுக்கிறீங்க? உங்களுக்கு நான் மக மாதிரி, அப்பாக்கும் நான் மக தானே. அவரு துக்கத்துல இருக்கிறப்போ அவருக்கு ஆறுதலா கூட இருக்க விடாம இப்படி பண்றீங்களே.
அத்தைங்கிற உறவை அவங்க வாழ்றப்பதான் எங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட கடைசி காரியத்துல கூட கலந்துக்க விடாம இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு என்ன கல் மனசா? ரேவதி, அந்த கிழவியோட குடும்பத்துக்காக பெத்த அம்மாவே எதிர்த்து பேசுவியா? உன் அம்மா இவ்வளவு தூரம் வெறுக்கிறானா அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அவ வேதனைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அம்மாவோட பாதிப்பை நான் புரிஞ்சுக்காம இல்ல, ஆனா அப்பாவோட வேதனையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் உயிரோட இருந்தும் தன்னோட தங்கச்சி அவர் பிரிஞ்சிருந்தாரு. இப்ப அவங்களே போயிட்டாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இறந்து போன அந்த அத்தையும் பாவம் இல்லையா? என்ன ரேவதி, ரொம்பதான் பேசுற. இத்தனை நாளா அந்த உறவெல்லாம் இல்லாம தானே இருந்தீங்க. இப்ப என்ன புதுசா அத்தை உறவை பத்தி எல்லாம் பேசுற? அப்பெல்லாம் எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, கம்மன் இருந்தோம். இப்பவும் அப்படி இருக்க சொன்ன எப்படி? ரேவதி, நீ எதையும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இனிமே இதை பத்தி நீ பேச வேண்டாம். உள்ள போ.